வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. இந்தியாவுடன் அரசாங்கம் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் நாமலின் கேள்வி. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிள்ளையானை சந்திக்க முன்னாள் எம்பியை தூதனாக்கிய ராஜபக்ஷக்கள். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் எதிரில் முன்னிலையாகும் ரணில் விக்ரமசிங்க. கொலைகளை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸின் தேகம் வைக்கப்பட்டுள்ள திருவுடல் பேழை இன்று மூடப்பட்டு முத்திரையிடப்படும். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். வெளிமடை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் குறித்து தகவல்கள் வெளியிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளோம். எனினும் இந்தியாவின் அனுமதியின்றி அதனை வெளிப்படுத்த முடியாது என அரசாங்கம் கூறுகிறது. குறைந்தபட்சம் அரசாங்கத்தில் உள்ள 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூட அறிவிக்கப்படாமல் இந்தியாவுடன் உடன்படிக்கை கைச்சாத்தாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கருத்துரைத்த அவர், அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயே தங்களது உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நல்ல வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். டான் பிரியசாத் படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். இதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசாங்கத்தின் மீதான மக்களின் ஆதரவு அதிகரித்து செல்வதாகவும் குறைவடையவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் இந்த அதிகரிப்பினை பார்த்துக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணஜெயபுர படைவீரர் கிராமத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியீட்டும் என பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக ஆளும் கட்சியின் சபைத் தலைவரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிவனேஸ்துரை சந்திரகாந்த் எனும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நிவித்திகள பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவித்த அவர், முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்களை நிரூபிக்க ராணுவம், போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தார்கள். இவற்றை அடக்குவதற்காக குற்றப்புலனாய்வுத் துறையின் 750 அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஏற்பாடு செய்தார். இன்று அது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விடயம் இப்போது மிகவும் தெளிவாகியுள்ளது. வவுனதீவில் 2 போலீசாரை விடுதலை புலிகள் கொன்றதை காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டு சென்றுள்ளனர். அதன் பின்னணியில் பிள்ளையான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன. இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார். மேலும் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு ரணில் அச்சத்தில் அதிகமாக கழிப்பறைக்கு சென்றிருக்கக்கூடும். இதன்படி முன்னாள் அரசாங்கத்தால் இப்போது பிள்ளையான் ஒரு தேசபக்தராக மாற்றப்பட்டுள்ளார். மக்களின் அனைத்து எதிரிகளும் இப்போது அரசாங்கத்திடம் தஞ்சமடைய தொடங்கியுள்ளனர். இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்துக்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கின்றார். எனவே நாங்கள் ஒரு குழந்தை அரசாங்கம் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளை விட இந்த மாதத்தில் அதிகமான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய திருடர்களை விரைவில் சட்டப்பூர்வமாக தண்டிக்க நாங்கள் பணியாற்றி வருவதாக அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் 28ஆம் தேதி லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் எதிரில் முன்னிலையாவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். சட்டத்தரணி ஒருவரின் ஊடாக அவர் இந்த விடயத்தினை அறிவித்துள்ளார். எதிர்வரும் 28ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் தாம் இவ்வாறு ஆணைக்குழு எதிரில் முன்னிலையாவதாக ரணில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அண்மையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட கருத்து குறித்து வாக்குமூலம் ஒன்றை அளிக்குமாறு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு அறிவித்திருந்தது. தமது சட்டத்தரணி வெளிநாடு சென்றுள்ளதாகவும் இதனால் முன்னிலையாக முடியாது என ரணில் விக்ரமசிங்க முன்னதாக அறிவித்திருந்தார். எனினும் தற்பொழுது ஆணைக்குழுவின் எதிரில் முன்னிலையாக தயார் என ரணில் விக்ரமசிங்க சட்டத்தரணி ஊடாக அறிவித்துள்ளார்.
நாட்டில் இடம்பெற்று வரும் படுகொலைகளை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். நாட்டில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களமும் புலனாய்வு பிரிவும் செயற்திறனாக செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சம்பவம் ஒன்று இடம்பெற்றதன் பின்னர் இது இவ்வாறுதான் இடம்பெற்றுள்ளது என்பதை கண்டுபிடிப்பதற்கு போலீசாரின் உதவி தேவையில்லை எனவும் சம்பவம் நடைபெறும் முன்னதாக அதனை தடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிராபத்து உள்ளவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியது அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யார் கொலை செய்யப்பட்டாலும் அது தவறு எனவும் கொலைகளை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கொலைகளை தடுப்பதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் கூடுதல் முனைவு காட்ட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பொதுவாகவே போலீசார் தேவையில்லாத வேலைக்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமது வீட்டுக்கு 4 தடவைகள் கள்வர்கள் புகுந்த போதிலும் இதுவரையில் கள்வர்கள் பிடிக்கப்படவில்லை என மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் தேகம் வைக்கப்பட்டுள்ள திருவுடல் வேளை இன்று மூடப்பட்டு முத்திரையிடப்படும் என வத்திக்கான் திரு அவை அறிவித்துள்ளது. வத்திக்கான் திரு அவையின் தலைவராக செயற்படுகின்ற கெவின் ஃபரெல் தலைமையில் இன்று மாலை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் 100கணக்கான கர்தினால்களும் புனிதத்துவம் பெற்ற அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என வத்திக்கான் திரு அவை அறிவித்துள்ளது. இதன்படி தற்போது புனித பேதுரு பசிலிக்காவில் வைக்கப்பட்டுள்ள திருத்தந்தையின் திருவுடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்ட காலம் நிறைவுக்கு வருகிறது. நாளை தினம் அவரது இறுதி நல்லடக்க ஆராதனை நடைபெறவுள்ளது. இதுவரையில் லட்சக்கணக்கான மக்கள் திருத்தந்தை பிரான்சிஸின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.